அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பிரதமர் நரேந்திர மோடி எங்கு 594 கிலோமீட்டர் நீளமுள்ள கங்கா விரைவு சாலையை திறந்து வைத்தார்? கங்கா விரைவு சாலையை திறந்து வைத்தவர் யாருன்னா நரேந்திர மோடி அவர்கள். எங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அங்கே குறிப்பிட்ட ஒரு நகரத்தில் திறந்து வச்சுருக்காங்க. 594 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. அது எந்த நகரம் அப்படின்னா ஹர்தோய் அப்படிங்கிற ஒரு மாவட்டம். ஹர்தோய் அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் இதை திறந்து வச்சுருக்காரு. ஏப்ரல் 29ஆம் தேதி திறந்து வச்சுருக்காரு. ஸோ இந்த விரைவு சாலை அப்படிங்கிறது மாநிலத்தோட மேற்கு பகுதியையும் கிழக்கு பகுதியான அந்த பிரக்யாராஜ் அப்படிங்கிற பகுதியையும் இணைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மீரட், ஹாப்பூர், புலந்தர்ஹஷர், அம்ரோஹா, சம்பல், புடவுன், ஷாஜகான்பூர், ஹர்தோய், உன்னாவ், ரேபரேலி, பிரதாப்கர் மற்றும் பிரக்யாராஜ் அப்படிங்கிற 12 மாவட்டங்கள் வழியாக தான் இந்த அதிவேக சாலை அப்படிங்கிறது போகுது. இதில் அவசர காலங்களில் போர் விமானங்கள் தரையிறக்குவதற்காகவே 3.5 கிலோமீட்டர் நீளமுள்ள விமான ஓடுதளமும் இதில் அமைச்சிருக்காங்க. அடுத்த வினா, சொகுசு குடியிருப்பு விலைகள் உயர்வில் உலக அளவில் முதல் 10 இடங்களுக்குள் நுழைந்த இந்திய நகரம் எது? சொகுசு குடியிருப்பு விலைகள் உயர்வில் உலக அளவில் முதல் 10 இடங்களுள் நுழைந்த இந்திய நகரம் எது? ஆன்சர் மும்பை தான் 10 இடங்களுக்குள்ளே உள்ளே வந்திருக்கு. ஸோ இந்த பட்டியலை வெளியிடுறது யாருன்னா நைட் ஃப்ராங்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். சர்வதேச சொத்து ஆலோசனை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைம் இன்டர்நேஷ்னல் ரெசிடென்சியல் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய ஃபுல் ஃபேம், இந்த அறிக்கையோட பேர். ஓகேங்களா? ஸோ உலக அளவில் பிரைம் அப்படின்னு சொல்லப்படுற மிக உயர்தர மற்றும் சொகுசு வீடுகளின் விலை மாற்றத்தை கண்காணிக்கிறது இவங்களுடைய வேலை. பணக்கார முதலீட்டாளர்கள் எங்கே அதிக முதலீடு செய்கிறாங்க, எந்த நகரத்தில் ரியல் எஸ்டேட் வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சி தான் அறிக்கை வெளியிடுவாங்க. அடுத்த விட, பாலின உள்ளடக்கம் மற்றும் திறன் மேம்பாடு குறித்த ஆசியாவின் முதல் யுனெஸ்கோ சேர் எந்த பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கும்? ஸோ இருக்கை அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம, அதாவது சேரு. ஓகேங்களா? ஸோ எங்கே அமைக்கப்பட்டிருக்கு, எந்த பல்கலைக்கழகத்தில் அப்படின்னா சிம்போசிஸ் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் பல்கலைக்கழகம் புனேயில் இருக்குது. ஸோ இதில் தான் அந்த யுனெஸ்கோ சேர் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் இருக்கிற இந்த சிம்போசிஸ் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் பல்கலைக்கழகத்தில் இதை நிறுவியிருக்காங்க. ஸோ இந்த பல்கலைக்கழகம் யுனெஸ்கோ அமைப்போட இணைஞ்சு தான் இது தொடங்கியிருக்கு. ஸோ இதில் பாலின சமநிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பாலின வேறுபாடுகளை களைஞ்சி அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது இதோட நோக்கமாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு தொழில்முறை திறன்களை வழங்கி அவங்கள பொருளாதார ரீதியாக சுதந்திரமானவங்களாக மாற்றணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் தனியார் முறையில் உருவாக்கப்பட்ட ஆர்பிட்டல் ராக்கெட்டின் பெயர் என்ன? ஆன்சர் விக்ரம் 1. ஓகேங்களா? விக்ரம் 1 அப்படிங்கிறது தான் அதோட பேர், விக்ரம் 1. ஸோ ஹைதராபாத்தை தலைமையிடமாக வச்சுருக்கிற இந்த ஸ்கைரூட் ஏரோஃபேஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது ஆந்திர பிரதேசத்தில் இருக்க இந்த ஸ்ரீஹரிகோட்டான்னு சொல்லுவோம்ல, அது இஸ்ரோவோட ஏவுதளத்திலேருந்து விண்ணில் செலுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்குது. செயற்கைக்கோள் ஏவுதல் இதோட நோக்கம்னா சிறிய செயற்கைக்கோள்களை குறைந்த புவி வட்ட பாதையில் நிலைநிறுத்தணும், விண்வெளி ஆய்வுகளில் செலவுகளை குறைச்சி தனியார் பங்களிப்பை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது அதோட நோக்கமாக இருக்குது. அடுத்தவனா, இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கியுள்ள நாடு தழுவிய திறன் மேம்பாட்டு திட்டத்தோட பெயர் என்ன? மிஷன் தக்ஷ். ஓகேங்களா? மிஷன் தக்ஷ் அப்படிங்கிறது தான் இதோட பேர். நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் நிர்வாகம், மீள்தன்மை மற்றும் தொழில்நுட்ப தரங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், வங்கிகளின் செயல்பாட்டு தரங்களை சர்வதேச அளவுக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், நிதி நெருக்கடிகளை தாங்கி நிற்கும் சக்தியை இந்த வங்கிகளுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், பொதுமக்களின் பணம் கூட்டுறவு வங்கிகளில் பாதுகாப்பாக இருக்கிறத உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. 17வது பீட்டர்ஸ்பர்க் காலநிலை உரையாடலை எந்த நாடு நடத்தியது? 17வது பீட்டர்ஸ்பர்க் காலநிலை உரையாடலை எந்த நாடு நடத்துச்சு? ஜெர்மனி தான். ஜெர்மனியில் பெர்லின் நகரில் இது நடக்கும்.
ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்ற மாநாட்டிற்கு முன்னதாக இந்த விவாதம் முக்கியத்துவமாக கருதப்படுது. ஸோ இதில் என்ன பேசுவாங்கன்னா, காலநிலை மாற்றத்தை பற்றி பேசுவாங்க. புவி வெப்பமண்டலத்தை குறைக்க சர்வதேச அளவில் நாடுகளுக்கிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்குவாங்க. வளரும் நாடுகளுக்கு காலநிலை மாற்றத்தை சமாளிக்க தேவையான நிதி உதவியை உறுதி செய்வாங்க. அடுத்த வினா, இந்திய அரசின் புதிய சிறு நீர்மின் திட்ட மேம்பாட்டு திட்டத்தின் முக்கிய இலக்கு என்ன? 1000 மெகாவாட் புதிய திறன் மற்றும் 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இலக்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வருது. இந்தியா முழுவதும் உள்ள மலைப்பகுதிகள் மற்றும் சிறு ஆறுகள் பாயும் இடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்ள 1000 மெகாவாட் கூடுதல் மின்சாரத்தை இந்த சிறு நீர்மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி செய்கிறது தான் நோக்கமாக வச்சுருக்காங்க. அடுத்த வினா, 2026ஆம் ஆண்டிற்கான உலக கால்நடை மருத்துவ தினத்தின் கருப்பொருள் என்ன? கால்நடை மருத்துவர்கள் உணவு மற்றும் ஆரோக்கியத்தின் பாதுகாவலர்கள் அப்படிங்கிறது தான் கருப்பொருளாக இருக்குது. இந்த உலக கால்நடை மருத்துவ சங்கம் இருக்குல்ல, அவங்க தான் இதை நடத்துகிறாங்க. கால்நடை மருத்துவர்கள் சமூகத்திற்கு செய்கிற அளப்பரிய பங்களிப்பை அங்கீகரிக்கிற விதமாக இந்த தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம். விலங்குகள் ஆரோக்கியம், நலன் மற்றும் பொது சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த தினத்தோட நோக்கமாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு நமக்கு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.